சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பு. அப்போ அண்ணாமலைகிட்ட கேட்குறாங்க, ஏங்க மனோஜுக்காக நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேறீங்க, முத்து இப்படி ஒரு நிலமையில இருந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, முத்தாக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் சரி தான், தவறு செஞ்சால் நான் என்ன செய்ய மாட்டேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க முத்து தப்பே செய்யலையா, ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் கூட்டு கொண்டு வைக்கலை அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை உடனே கடுப்பாராரு. நான் உள்ளதை சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அவன் மருமக மீனாவாக இருந்தாலும் சரி தான், உன்னை கொஞ்சி பேசுகிற அந்த ரோகிணியாக இருந்தாலும் சரி தான், இல்லை அந்த சுருதியாக இருந்தாலும் சரி தான், உன்னை சராசரியாக மனுஷையாக கூட மதிக்க மாட்டாங்க, அது தெரிஞ்சுக்கா. அவன் உள்ளே போனால் வச்சான்னா அநேக காரணம் உங்களால் தான் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அந்த காரணத்தை விடுங்கங்க, அதை தள்ளுங்க. மற்றபடி எப்போவுமே ஸ்டேஷனில் போய் நின்று உங்களை அசிங்கப்படுத்தலையா, வைக்கலையா, போலையா, வரலையா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, முத்து செஞ்ச காரியம் ஒரு சில காரியங்கள் நன்மைக்கான காரியம். அவன் ஒரு கதை செய்தான்னா நன்மை இருக்கும் ஒன்று. ரெண்டாவது அவன் தேவையில்லாத வேலையை எந்த வேலையும் பார்க்க மாட்டான். வீணாக எங்கேயாவது குடிச்சிட்டு நின்றான் போனான், இல்லை ஏதாவது ஒரு தப்பான கதை பண்ணான், நீ சொல்லிப்பார், ஒன்றுமே நடக்காது. ஒரு வாட்டி போனால் சத்தியாகாவா, இன்னொரு வாட்டி போனால் ஒரு கதை இல்லை, சரியா? எல்லா வகையிலையும் ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் மனோஜ் மாதிரி நியாயமற்ற கதையில் முத்துவோ மீனாவோ இறங்க மாட்டாங்க. ஆனால் ரோகிணியும் மனோஜையும் இந்த விஷயத்தில் நான் சத்தியமாக நான் ஹெல்ப் பண்ணது மாதிரி இல்லை, நீ வேறு ஏதாவது வழி இருந்தால் பாரு அப்படிங்கிறாங்க. அவனை எங்கே நம்ம பார்க்க முடியும், வைக்க முடியும், அப்படி இப்படின்னு நட்டுருக்காங்க. சரி விடு, அவன் கதை என்னவோ அதை பார்க்குறது அப்படிங்கிறாங்க. ஏங்க அங்கே பர்னிச்சர் கடை வச்சுருக்காங்க, அதை யாருங்க திறக்கிறது வைக்கிறது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, இந்த பிரச்சனையை முடிஞ்சால் மட்டும்தான் அவன் பர்னிச்சர் கடையே திறக்க முடியும். இப்போ 30 லட்ச ரூபா அந்த கடங்காரங்களுக்கு கொடுக்கணும். அதை கொடுத்தா தானே அவன் கடையில் நிம்மதியாக இருக்க முடியும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை தானே வரும். அதுபோக நிறைய காலம் உள்ளேயே இருக்க வேண்டியிருக்கும், அந்த காலகட்டம்லாம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு கூடுதலாக பயமாக இருக்குது. ஏங்க நான் சொல்லுறது தப்பாக நினச்சிக்காதீங்க, பேசாமல் அந்த வீட்டு பத்திரத்தை நம்ம அடை வச்சு கொடுக்கலாங்க, அவங்களுக்கு அந்த பணத்தை செட்டில் பண்ணிட்டோம்னா அவங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்கன்னா மனோஜை வெளில விட்டுருவாங்கல்ல அப்படிங்கிறாங்க. நீ பேசலாம் சூப்பராக தான் இருக்குது, ஆனால் மனோஜுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நம்ம கொடுத்துட்டோம், அதை என்ன செஞ்சிட்டான், ஒரு ஆள்கிட்ட ஏமாந்துட்டான்னா அதையே வாங்கிக்கிட்டு நம்மளை ஏமாற்றிருக்கான். அப்போ ஏற்பட்டோன்னா நீ எடுக்கணும்னு நினைக்கி அவனுக்கு கொஞ்சம் கூட அவன் மேலே கோவம் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களே மாதிரி கோவம் எனக்கு இருக்கத்தாங்க செய்யுது, அதனால் நம்ம வீட்டில் கூப்பிட்டு வச்சு பேசுவோங்க, அதுக்காக என் பிள்ளையே கண்ட இடத்துல அவங்க வைக்க முடியுமாங்க எப்படிங்கன்னு சொல்லி பயங்கரமாக ஜாடையை காட்டுறாங்க. எங்கே அண்ணாமலை அசர்ற மாதிரி இல்லை. டேய் முத்து, உங்கள் அண்ணன் தானடா அவன், கொஞ்சமாக அவன் பாசம் இருக்காடா அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு அவன் மேலே அதிகமாகவே பாசம் இருக்குது, என் மேலே அவர் முரட்டுத்தனமாக பாசம் வச்சுருக்காரு, அது வேறு விஷயம். ஆனால் புரட்டுறதுக்கு அந்தளவுக்கு பணம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. உன் மச்சினனுக்கு ஒன்று புரட்டி 5 லட்ச ரூபா ரெடி பண்ணி உடனே ரெடி பண்ணேன், ஆனால் அவன் கூட பிறந்த அண்ணனுக்கு நீ பண்ண மாட்டேற அப்படி தானே அப்படிங்கிறாங்க. ரவி நீனும் அப்படி தான் பார்த்துட்ருக்கியடா அப்படிங்கிறேம்மா. நானே 12,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்ருக்கேன், என்கிட்ட எதுமா காசு அப்படிங்கிறாங்க. ஏன் உன் பொண்டாட்டி வீட்டில் கேட்டு வாங்க முடியாதா, அவங்ககிட்ட பணம் இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, ஆன்ட்டிங்க பாருங்கள், ஏதாவது ஒரு வகையில் கஷ்டப்பட்டு தாங்க ஹெல்ப் பண்ணணும்னா பண்ணலாம். மனோஜ் பண்ணது எல்லாமே தவறு. அங்கிள் பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அதை ஒரு வார்த்தை சொல்லலை. ஏன் ரவி என்ன கஷ்டப்படுறாரா, இல்லை முத்து மீனா கஷ்டப்படுறாங்களா அந்த பணத்தை வாங்கி வச்சுக்க போகிறாங்க, ஏன் உள்ளதை சொல்லிவிட்டு வாங்கிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சுருதி நீங்கள் இப்போ இப்படி பேசுகிறீங்க, அப்போ எப்படி பேசுவீங்கன்னு தெரியாதில்ல அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீங்கள்லாம் பேசுறதுக்கு தகுதி இழந்துட்டீங்க. என்றைக்கு அங்கிள் பணத்தை மறைச்சி உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் செயல்பட்டீங்களோ அப்போவுமே நீங்கள் சராசரி ஆள் கிடையாது. என்கிட்டலாம் தயவுசெய்து பேசாதீங்க, என் வாயும் சும்மா இருக்காது, நறுக்குன்னு கேட்டுரும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. மீனா நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன், இப்போ தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, உங்களை நம்பி நிறைய பேர் கலந்துருவாங்கள்ல அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ரோகிணி, நீங்கள் சொல்லுற மாதிரி தான், நான் சாதாரண பூக்காரி, என்ன இன்றைக்கி டெக்கரேஷன் பண்ணி ஏதோ பொழைச்சிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் கடன் வாங்கினா ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் வாங்க முடியும், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா வாங்கி கொடுங்க, முத்து ஒரு 5 லட்ச ரூபா வாங்கி தர சொல்லுங்கள், 10 லட்ச ரூபா ஆச்சு, மீதி பணத்தை நாங்கள் புரட்ட பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை மீனா கொஞ்சம் நுள்ளுமா அப்படிங்கிறாங்க. ரோகிணிங்க பாருமா, மீனாவோ முத்தோ பணம் புரட்டி தரமாட்டாங்க, அப்படி அவங்க புரட்டி தருத மாதிரி இருந்தாலும் நான் தர விட மாட்டேன். இந்த வீட்டுக்கு எதிராக மனோ செயல்படும் போது அவனுக்கு இவங்க கடன் வாங்கி செலவு பண்ணணும் அவசியம் இல்லை. வாழ்க்கையில் எவ்வளவோ திருந்துவான்னு அவனுக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தாச்சு, அவன் திருந்த மாதிரி தெரியல. இந்த தண்டனையிலையாவது அவன் திருந்தட்டும், தயவுசெய்து நீ இதை பற்றியே பேசாதம்மா அப்படிங்கிறாங்க. அங்கிள் அவர் ரொம்ப நாள் உள்ள இருக்க வேண்டியிருக்கும், அது போக 30 பேருக்கு பணம் கொடுக்கணும், 30 பேரும் பெட்டிஷன் கொடுத்தா என்ன ஆகும் அங்கிள் அப்படிங்கிறாங்க. அதை அவங்களாவே யோசிக்க வேண்டிய இடத்துல அவன் மட்டும்தான் இருக்கான், நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, முத்து மீனா நான் சொல்கிறது தான், எனக்கு தெரியாமல் கடனோ காவலோ வாங்கி கொடுக்கக்கூடாது சரிதானா. எனக்கு நீ உண்மையிலேயே மரியாதை நீங்கள் 2 பேரும் கொடுக்கீங்கன்னா அதை செய்யுங்க,
அந்த மனோஜும் ரோகிணியும் விஜயாவும் அவங்க கதையை சாதிக்கிறதுக்கு உங்களை பேசுகிறாங்க, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கோபம் வருது. யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்க, அப்படி தானே இந்த வீட்டில் நம்ம எதுக்கு இருக்கணும் ரோகிணி வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதிட்டு போய் பார்வதி இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் அண்ணன் எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க, அண்ணன்லாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே நானும் வீட்டில் இருந்து அங்கங்கெல்லாம் போய் பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை, இப்போ என்ன செய்யணும்னே தெரியல அப்படிங்கிறாங்க. சரி இப்போ என்ன தான் பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே, நீனும் வீட்டு பத்திரத்தை வச்சு தரமாட்டேன்ட்ட, என் வீட்டுக்காரும் வைக்கக்கூடாதுங்கார, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, மனோஜ் தேவையில்லாத வேலை பார்த்ததுனால தான் இப்படி நம்ம குடியிருக்க வீட்டை வந்து யார்ட்டையாவது கொடுத்துட்டு நம்ம கஷ்டப்பட முடியுமா, அதனால தான் அண்ணன் சொல்லியிருக்கு, நான் சொன்ன மாதிரி தான் சொல்லியிருக்கு, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை பெத்த பையனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுறாரு, அந்த முத்து மீனாவும் ஏதாவது பணம் ரெடி பண்ணி தரக்கூட கூட செய்யக்கூடாதுன்னு நினைக்காங்க அப்படின்ட்டு இருக்கும்போது பின்னாடியே முத்து வராரு. இங்கே பாருங்கம்மா, என்கிட்ட பணம் ஒரு 5 ரூபா தான் புரட்ட முடியும், அது நான் ஓடிட்டு சாடின்னு தான் புரட்டணும், மீனாவால் புரட்ட முடியாது, ஏன்னா இப்போ தான் அவள் தொழில் பண்ணுறான், நான் வேணா பார்க்குறேன், அப்பா வந்து அவன் சொல்லுக்கு மரியாதை இல்லையான்னு கேட்பாரு, அப்பாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க, எனக்கு மனசும் கேட்கல, எப்படியாவது அவனை எடுக்கிறதுக்குள்ளே வழியை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே உண்மையை தான் சொல்கிறேன் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட், ஏதாவது பணம் ரெடி பண்ணு அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. இப்படியா இருக்குது. காலையில் மறுநாள் காலையில் ஒரு ஆள் பணம் தரேன்ருக்காங்க, அதை போய் பார்ப்போம் ரோகிணி அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் போய் அந்த ஆளை பார்க்குறாங்க. அவங்க வந்து ஏம்மா அங்கே பாருங்கள், உங்கள் பையன் ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி தான் பணம் கேட்கியே, ஆனால் அவர் ஒரு பிரச்சனையில் இருக்காங்கன்னு எல்லோரும் சொல்கிறாங்க, அவர் தந்துட்டு நான் சங்கடப்பட முடியாதும்மா அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் வந்து தப்பே செய்யாமல் தான் வந்து உள்ளே இருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சிரிக்கார். ஏம்மா தப்பு செய்யாமல் யாரையுமே உள்ளே வைக்க மாட்டாங்க, இங்கே இல்லை உலகத்தில் எங்கேனாலும் அப்படி தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னா விஜயாவுக்கு வேறு எங்கேயோ சிந்தனை போகுது. என்னென்னா ரோகிணியோட அப்பா வந்து தப்பே செய்யாமல் உள்ளே இருக்காங்கன்னு சொன்னோன்னே, ரோகிணி உங்கள் அப்பா எந்த தப்புமே செய்யலை உள்ளே இருக்காங்கன்னு சொல்கிறேன், அப்போ உங்கள் அப்பா எதுவும் தப்பு செய்ய போய் தான் உள்ளே இருக்காரா அப்படிங்கிறாங்க. ஆண்டி இவர் புரியாமல் பேசுகிறார், நம்மளுக்கு பணம் தரதுக்கு எதெல்லாமா சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. ரோகிணி உங்கள் உறவினர் எங்கெங்கே இருப்பாங்க சொல்லு, நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே யாருமே இல்லை ஆண்டி, எல்லாருமே ஃபாரினில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன் இங்கே யாருமே இல்லையா, சரி உங்கள் மாமாவுக்காவது நீ ஃபோன் அடிச்சியாவது பேச வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமா வந்து ஃபோனே எடுக்க மாட்டுறாங்க, பணம் தாராருன்னு சொன்னேன், நம்ம வெயிட் பண்ணணும்னா அப்பவும் தரல, இப்பவும் ஃபோன் எடுக்க மாட்டாரா, நம்பரை கூட நானாக என் செல்லேருந்து அடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே வித்தியாவுக்கு ஃபோன் அடிக்க, வித்தியா அவன் செல்லை சுவிட்ச் ஆஃப்னு வச்சுக்கான, இப்போ எங்கள் அத்தாட்ட அவன் நம்பரை கொடுக்குறேன் அப்படிங்கி, என்னடி நீ அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு கொடு அப்படிங்கிறாங்க. கொடுக்குறாங்க, அடிச்சு பார்க்குறாங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது, என்ன செய்யணும் ஒன்றும் புரியலையா அப்படி இப்படின்ட்டு குழப்பத்திலே இருக்கிறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, ஒழுங்காக சாப்பிடுங்க, கண்டதுலாம் யோசிக்காதங்க, எது நடக்குமோ அதான் நடக்கும். அண்ணனை வந்து மனோஜ் ஏமாற்றிருக்கான் அப்படிங்கிறனால அண்ணன் ரொம்பவே கோபமாக இருக்காங்க. 30 லட்ச ரூபா சின்ன அமௌண்ட்டு கிடையாது விஜயா, அது பெரட்டணுன்னா ரொம்ப கஷ்டம். சுருதியோட அம்மா அப்பாவுக்கெலாம் அது ரொம்ப ஈஸி, நம்ம மாதிரி ஆளுக்கு ரொம்ப கஷ்டம் தானே அப்படிங்கிறாங்க. நேரில் போய் கேட்டு பார்க்கலாமோ அவங்ககிட்ட அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நேரத்துக்காக போய் கேட்பீங்க, முதல்ல வந்து ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. காலையிலே விடியுது, விடிஞ்சோடனே பார்வதி எந்தி அப்படிங்கிறாங்க. மணியை பார்க்குறாங்க, மணி 5. இப்போ புறப்பட்டு நாங்கள் போய்ட்டு விட்டோமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நீ ஆர்வ கோளாறில் இருக்கேன்னு நினைக்கிறேன், அவன் பொண்டாட்டி அவளே நல்லா தூங்கிட்டு இருக்கான், என்ன விடியட்டும், விடிஞ்ச பிறகு ஒரு 10 மணி வாக்கில் அந்த வாசன் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. இங்கே நடந்ததெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க சுருதியோட அம்மா. சுருதியை போய் நம்ம வீட்டில் போய் கூப்பிடலான்னு சொல்லிட்டு சுருதியை போய் அண்ணாமலை வீட்டில் கூப்பிட்றாங்க. சுருதி இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், ஒவ்வொரு பிரச்சனையும் அந்த வீட்டில் வந்துகிட்டே இருக்குது, இந்த முத்து மீனாவால் ஒவ்வொரு பிரச்சனை போய்ட்டு இருந்துச்சு, இப்போ அவங்க தொழில் பண்ணுறேன் என்னமோ சொல்கிறாங்க, அது நம்ப முடியல. இப்போ வந்துட்டு இந்த முத்தோட அண்ணன் மனோஜ் வந்து ஏதோ ஒரு கதையில் உள்ளே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 30 பேர்கிட்ட பணத்தை ஏமாற்றிட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அதனால் இந்த வீட்டில் இருந்து தேவையில்லை, நீ கிளம்பி வா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ சொல்லுறது 100% உண்மை அப்படின்னோடனே சுதா சிரிக்கிறாங்க. பணம் ஏமாத்துறது மனோஜ், ரவியோ வேறு யாருமோ இல்லை, அதனால் நான் மனோஜ் கூட வாழலாமா, நான் வாழ்கிறது ரவி கூட, அதனால் அதை பற்றியே பேசாத, இது சாப்பிட்னா சொல்லுமா, நான் மீனாக்காவை சாப்பாடு பண்ணி தர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு வரலடி, என் வீட்டில் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்லேயும் சாப்பாடு எல்லாமே இருக்கும், சாப்பிட்னா சாப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. ஏய் நீ அப்போ நம்ம வீட்டுக்கு வரலையா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நம்ம வீடுனா எனக்கு வந்து இந்த வீடு தான், உனக்கு நம்ம வீடுனா உன் வீடு, உங்கள் வீட்டுக்காரருக்கு வீடு, சரியாம்மா நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. ரொம்ப கடுப்பாகி கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே சுதாவையும் வாசுதேவனையும் பார்க்க விஜயா வராங்க. விஜயா வந்தோடனே வாங்க சமந்தி அப்படிங்கிறாங்க. என்ன சமந்தி நல்லா இருக்கீங்களா அப்படி, நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சமந்தி அப்படிங்கிறாங்க. எல்லாம் கேள்விப்பட்டேன் சமந்தி, உங்கள் பையன் உள்ளே இருக்கார் வைக்கிறாருன்னு சொல்லிட்டு, அதான் எல்லா டிவிலையும் பேப்பர்லேயும் போட்டானே,
30 பேரையா மனோஜ் ஏமாற்றிருக்காரு? அப்போ பிஸ்னஸ்லாம் பண்ணலையா? உங்கள் மருமக பெரிய கோடீஸ்வரங்கன்னு சொன்னீங்க, 30 லட்ச ரூபாலாம் உங்களுக்கு பெரிய விஷயமா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி திருன்னு முழிக்காங்க. நான் கோடீஸ்வரியாக இருந்தால் எதுக்கு இங்கே வந்து நிற்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு, இல்லை ஆண்டி எங்கள் அப்பா ஒரு லாக்கில் இருக்கார், உங்களுக்கே தெரியும், எங்கள் உறவினர்கிட்ட யார்ட்டையும் தொடர்பு கொள்ள முடியல, அதை தான் கேட்குறோம், நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணுங்கள், நாங்கள் 1 மாதத்துல தந்துடுறோம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மா எதுனாலும் என் வீட்டுக்கார்ட்ட தான் கேட்கணும், அவருக்கு வந்து டியூட்டிக்கு போயிருப்பார், நான் அவர் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஏங்க நான் வந்து சுதா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லு, சு நம்ம சுருதி வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படிங்கிறாங்க. வரலங்க அப்படிங்கிறாங்க. நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. என்ன சம்மந்தி, என்னாச்சு, சம்மந்திட்டு பேசுனீங்களா அப்படிங்கிறாங்க. அவர் வேலையாக இருக்காராம், வர முடியாதான், நீங்கள் வந்து கிளம்புங்க சம்மந்தி, நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி உங்கள் கையில் பணம் எதுவும் இல்லையா அப்படிங்கிறாங்க. என் கையில் ஒரு 10 லட்ச ரூபா தந்து வச்சுருப்பாரு அவசரத்துக்கு, ஆனால் 30 லட்ச ரூபாலாம் வேணும்னு அவர்கிட்ட சொல்லாமல் நான் தர முடியாதுல்ல சம்மந்தி, நானே ரெடி பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. நான் ஹெல்ப் பண்ணால் எனக்கு நீங்கள் என்ன உதவி பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு இருக்க சொத்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட ஊர்லேயே ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்கும். இங்கே நாங்கள் ஒரு 30-40 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சுருக்குறோம். அது போக ஒரு நல்ல வேலை பார்க்குறாரு, அக்கௌண்ட்டில் குறிப்பிட்ட பணம் வச்சுருக்குறோம், சரிங்களா. 12 கார் இருக்குது, என்ன தோட்டந்தரவு எல்லாமே இருக்குது, எல்லா வழிவாய்ப்பும் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து ஒரே அதிபதி ஸ்ருதி தான். ஸ்ருதியோட மாப்பிள்ளையும் அவங்களும் தான் எங்கள் சொத்துக்கு அதிபதிங்க. அவங்க இந்த வீட்டுக்கு வராமல் நாங்கள் மட்டும் தன்னந்தனியாக இருந்துக்கிட்டு இதில் வாழ்க்கையை நாங்கள் என்னத்தை அனுபவிக்க முடியும் சொல்லுங்கள். அவங்க எங்கள் வீட்டோடு வராங்கன்னா சொல்லுங்கள், நான் 50 லட்ச ரூபா உடனே உங்கள் கையில் தரேன் சம்மந்தி, தரேன், சரிங்களா. 50 லட்ச ரூபாயில் 30 லட்ச ரூபா உங்கள் பையனை திருப்புங்க, 20 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுக்கோங்க, மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் நான் 1 லட்ச ரூபா தரேன் சம்மந்தி. இது வந்து ஸ்ருதிக்கும் தெரிய வேண்டாம், ரவிக்கும் தெரிய வேண்டாம். ரவியும் ஸ்ருதியும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா மாதம் உங்களுக்கு சம்பளமாக 1 லட்ச ரூபா தரேன் உங்கள் செலவுக்கு. ஸ்ருதி ரவி இங்கே இருக்கட்டும், உங்களுக்கு இது சம்மதம்னா சொல்லுங்கள், நான் என்னன்னாலும் பண்ண தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ஒன்றுமே ஓடலை. எப்படியாவது இந்த ரவியும் ஸ்ருதியும் இந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டா இவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குமா, மனோஜும் வெளியெடுத்துடலாம், அது போக 20 லட்சம் என் அக்கௌண்ட்டில் பணம் கிடக்குமா, மாதம் 1 லட்ச ரூபா மாதிரி சம்பளம் தருவாங்களா, ஆகா நடனப்பள்ளியை நான் கஷ்டப்பட்டு நடத்த வேண்டிய தேவையே இல்லையே, நடனப்பள்ளியிலே நமக்கு 15,000 ரூபாய்க்கு தான் முக்கிட்டு கிடக்கும் மாதம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழம்புறாங்க. உடனே நீங்கள் உண்மையாக தான் சொல்லுறீங்களா சம்மந்தி அப்படிங்கிறாங்க. சம்மந்தி இதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்னாலும் போட்டுக்கிடுவோம், இதை எங்கள் வீட்டுக்காரர் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது, என் பேங்க் பேலன்ஸே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு மேலே கிடக்கு. என்ன என் பொண்ணுங்க வாரான்னு சொன்னால் எங்கள் வீட்டுக்காரர் நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கை செலவுக்கு தான் 10 லட்ச ரூபா வச்சுருப்பாங்க, நான் அக்கௌண்ட்டில் அவ்வளோ போட்டு வச்சுருக்கேன். மாதம் 30 மாதம் உங்களுக்கு நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன், தந்துகிட்டே இருப்பேன். 31வது மாதத்துக்குள்ளே என் வீட்டுக்காரர் எனக்கு செலவுக்கு தந்துடுவார். அதுலேருந்து மாதம் நான் போட்டுக்கிட்டு இருப்பேன். இது என் வீட்டுக்காரர் கூட நான் சொல்ல மாட்டேன். எனக்கு என் மகளும் மருமகனும் என் வீட்டில் இருக்கணும், அவங்க செல்வ வாழ்க்கையை அனுபவிக்கணும். அந்த வீட்டில் இருக்கிறதுனால தினம் அவங்களுக்கு ஒரியாக இருக்குது. ஒன்று முத்துமீன் அவளை பிரச்சனை வருது, இப்போ மனோஜோட பிரச்சனை வந்திருக்கு. ரோஹிணிக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும், அதை விட எங்களுக்கு பல மடங்கு சங்கடமாக இருக்குது. இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன் ஸ்ருதியை கூப்பிட்றதுக்கு. ஸ்ருதி வந்து எங்கள் சொல்ல கேட்கல. ஏதோ ஒரு வகையில் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் அனுப்புங்க, அதுக்கு உங்களுக்கு முடியும் அப்படின்னா சொல்லுங்கள். அவங்க வந்த மறு நிமிஷம் நான் என்ன செஞ்சுருப்பேன், பணம் உங்களுக்கு 50 லட்ச ரூபாய் கையில் தந்துடுவேன், மாதம் 1 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும், அதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே சம்மந்தி, சரி சம்மந்தி, எப்படியாவது நாங்கள் அனுப்பி வைக்க பார்க்குறேன் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. மனோஜும் இந்த பிளான் மட்டும் ஓகே ஆச்சுன்னா மனோஜும் வந்து வெளியே வந்துடுவார், நம்மளுக்கு 20 லட்ச ரூபா அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், மாதம் 1 லட்ச ரூபா வந்துடும் அப்படின்னு நினைக்காங்க. உடனே ரோஹிணி நினைக்காங்க, மனோஜும் வெளியே வந்துட்டாருன்னா ஆன்ட்டிக்கிட்ட தான் பணம் இருக்கும், ஆன்ட்டிக்கிட்ட நைஸாக மனோஜ் சொல்லிட்டு வாங்கிக்கலாம், மாதம் 1 லட்ச ரூபா தராங்க, அப்போ எப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி எப்படியாவது ரோஹிணியும் ஸ்ருதியும் நம்ம ஸ்ருதியும் ரவியும் அனுப்பிடலாம்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம தான் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நம்ம 2 பேர் வீட்டுக்கு போகிறோம், ஸ்ருதி ரவிகிட்ட பேசுகிறோம், பேசி நம்ம வந்து அங்கே போக வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி, நான் பேசினா சரி வராது, நீங்களே பேசுங்க, ஆனால் என்ன வருத்தமாக நீங்கள் பேசணும், நான் வந்து உங்களோட வந்து பேசினா சரியே வராது அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்து வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா வீட்டுக்கு ரோஹிணி போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்டூடியோவில் போய் பேசுகிறாங்க. ஸ்ருதி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மனோஜ் இப்படி பண்ணுவான், இந்த ரோஹிணி இப்படி பண்ணுவான்னு எனக்கு நினச்சி கூட பார்க்கல, ரோஹிணி மேலே நான் ரொம்பவே பாசம் வச்சுருந்தேன், உன் மேலேயும் தான் பாசம் வச்சுருக்கோமா, நான் அவன்கிட்ட காட்ட முடியல, ஆனால் அவன்கிட்ட காட்டினேன், ஆனால் அவன் நீ ஏமாற்றிட்டா, இவங்க இவ்வளோ அசிங்கம் பண்ணுறாங்க, இது நல்லா இல்லை, பேசாமல் நீ உங்கள் வீட்டில் போய் இருமா, ரவியையும் அங்கே அனுப்பி விட்டுறேன்,
உனக்கு இருக்க வசதிக்கு ஏம்மா நீ இங்கே இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இவ்வளோ சங்கடத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும்? மனோஜ் பண்ணுறதுக்கும், முத்து பண்ணுறதுக்கும், மீனா பண்ணுறதுக்கும் நீ எதுக்குமா சங்கடப்படணும்? பேசாமல் நீ உங்கள் வீட்டிலே இரு, அதாம்மா நல்லது அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் ஏன் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்கள் வீட்டோட இருமா, வீட்டோட இருக்கணும்னு வீட்லேயும் விரும்புகிறாங்க. அதுபோக இங்கே ஏகப்பட்ட சூழ்நிலை நடக்குது, அது சரி கிடையாது. நீ பேசாமல் உங்கள் வீட்டில் போய் ஏறு அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் கல்யாணம் முடிச்சு வந்து உங்கள் பையன், உங்கள் பையன் இங்கே இருக்கிற அங்கே தானே இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ரவியும் உங்கள் வீட்டுக்கு தான் வரது விரும்புகிறான் அப்படிங்கிறது. ரவி எங்கள் வீட்டுக்கு வரது விரும்புகிறாரா? ஆண்டி என்ன சொல்கிறீங்க? ரவி ஒரு நாளும் வந்து எங்கள் வீட்டுக்கு போனால் அவன் பேசுனதும் இல்லை வச்சதும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா மனோஜ் பண்ணுறதை பார்த்துட்டு அவனே மனசு ரொம்ப குழம்பியிருக்கான், நீங்களாவது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், அதான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் போய் இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ஆண்டி சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை, நான் இங்கே சந்தோஷமாக தானே இருக்கேன், மீனா நல்லா சமைச்சு தராங்க வைக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உங்கள்கிட்ட பணத்தை எப்படியாவது ஆட்டை போடணுங்க தான் அவன் பண்ணிகிட்ருக்கா, ஆனால் நீ உண்மையான பாசம் நினைக்கம்மா, மீனாட்ட உண்மையான பாசமே கிடையாது, எல்லாமே ஏமாத்து வேலை, அதனால் உன் வீட்டுக்கு போதும் வழியை பாருமா அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஆகா சுருதி சம்மதிச்சிட்டா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். நேராக ரோகிணிக்கு போனேன். ரோகிணி ஒன்று சக்ஸஸ் ஆகிடுச்சி ரோகிணி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சி அப்படிங்கிறாங்க. சுருதிகிட்ட பேசினேன், சுருதி வந்து அவங்க வீட்டுக்கு போது சம்மதிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. ஆண்டி அப்போ நேராக போய் அந்த ஹோட்டலில் போய் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஆட்டோ வாடகையை போட்டு விட்றேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க. ரவிகிட்ட போய் இந்த மாதிரி ரவி மனோஜ் பண்ணதுனால உனக்கு அசிங்கமாக தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. 30 பேரை ஏமாற்றிருக்கணும்மா அப்படிங்கிறாங்க. சரிடா அவன் ஏதோ பண்ணிட்டான், இப்படி ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்காங்க, உனக்கு அப்படி கஷ்டப்படணும் அசிங்கப்படணும் அவசியமே இல்லை, நீ ஒரு பணக்கார வீட்டு மருமகன்டா, நீ பிழைக்குது மதியா போல், அவங்க வீட்டிலே போய் இரு, உனக்கு அதான்டா கௌரவம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் உழைக்கிறேன் சாப்பிட்றேன், நம்மளுக்கு சொந்த வீடு நம்ம எதுக்கு அங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. டேய் நம்ம எல்லாரும் போக போகிறோம், இன்னும் சுருதியும் தானே போய் இருக்க போகிறாங்க. சுருதிக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க சுத்தமாக பிடிக்கலடா, உன்னை சண்டை போட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு நீங்கள் 2 பேரும் அங்கே ஒன்றா இருந்தால் அம்மாவும் சந்தோஷமாக இருக்கும், அப்பாவும் சந்தோஷமாக இருக்கும், அதனால் நீ ஐயா வீட்டில் போய் இரு அப்படிங்கிறாங்க. அப்பா என்கிட்ட தனியாக கூப்பிட்டு பேசினாங்கம்மா, ஒரு காலமும் நீங்கள் தனியாக போகாதீங்க, நம்ம குடும்பத்தோடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினவங்க அப்பா. ரெண்டாவது சரி வராதுமா, நம்ம வீட்டு தான் நம்ம செட் ஆகும், அந்த வீட்டில் எனக்கு சரி வராது, நாங்கள் போக மாட்டேன் அப்படிங்க. என்னடா பிழைக்க தெரியாத மதியாக இருக்கேன், மனோஜ் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், முத்து மீனா அப்படி இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களிருந்து நீ கௌரவமாக வாழ்வேன்னு பார்த்தா நீ வந்து நம்ம வீட்டில் தான் இருப்பேன், நம்ம வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்கம்மா. வேறு ஏதாவது இருந்தால் பேசுங்க, இது சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைடா சாப்பிடல அப்படிங்கிறாங்க. நீங்கள் கிளம்புங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஆட்டோவை சொல்லட்டுமா அப்படிங்கிற. தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு நேராக பார்வதி வீட்டுக்கு போயிடுறாங்க. பார்வதி வீட்டிலேருந்து ரோஹிணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நீ வாமா அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. ரவிட்ட எவ்வளவோ பேசி பார்க்குறேன், சுருதியாவது ஓகேன்ட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சுருதி விஜயா கிளம்பணுன்னே மனோஜுக்கு ரவிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க நடந்தது எல்லாமே. உங்கள் அம்மா வந்து ஏதோ ஒரு ஒன்று பிளான் பண்ணுறாங்க, என்னையும் ஒன்றையும் பிரிக்கிறதுக்கா இல்லைன்னா எங்கள் வீட்டோட அனுப்பணுமா என்ன நடந்ததுன்னு தெரியல, ஏதோ ஒன்று மனசு வச்சுட்டு செய்கிறாங்க ரவி. நம்ம வந்து ஒரே வீட்டில் தான், இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம், அது உங்கள் வீடுன்னு நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறேன்னு சொன்னோன்னா, ஆனால் நம்ம வீட்டு எங்கள் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு ரவி சொல்லிடுறாரு. இது தெரியாத விஜயா தான் பேசிட்டு வந்து இங்கே கடுப்பில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டி ரவி போக மாட்டேன்னு சொல்கிறாரோ அப்படிங்கிறாங்க. அவன் பிழைக்க தெரியாத மதியாக பேசுதாம்மா, நான் வந்து இங்கே தான் இருப்பேன், நம்மளுக்கு தான் சொந்த வீடு இருக்கு அப்படி இப்படின்னுட்டு இருக்கான், என்ன பண்ணுறது, இப்போ இப்படி இது பண்ணோம்னா எப்படி அந்த சுருதி அம்மாட்ட 50 லட்ச ரூபா வாங்குறது அப்படிங்கிறாங்க. என்னப்பா என்ன விஜயா சொல்கிற, 50 லட்ச ரூபாயா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பார்வதி, இவங்களை 2 பேரும் வீட்டோடு அனுப்பிவிட்டா எனக்கு 50 லட்ச ரூபா தரங்கங்க, நான் 30 லட்ச ரூபாய் கொடுத்து மனோஜை மீட்டுருவேன், அப்போ 20 லட்ச ரூபா இருக்குது, மாதம் 2 லட்ச ரூபா சம்பளமும் தரங்கங்க, இது யாருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு, அதான் ரவி அங்கே அனுப்பிடலாம், நம்மளுக்கு தேவையான தம்பி பார்த்துக்கலாமே அப்படி இப்படிங்கிறாங்க. அதானே பணம்னால தான் நீ என்னென்னாலும் செய்விய அப்படிங்கிறாங்க. பார்வதி உன்னால் வந்து 50 லட்ச ரூபா ஒரே நாளில் சம்பாத்தியம் பண்ண முடியுமா, ஆனால் இது நடந்துச்சுன்னா ஒரே நாளில் நான் சம்பாத்தியம் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ரோகிணி உன் புருஷனை முதல்ல வெளியெடுக்கிறத காட்டிலும் இது தான் முதல்ல செய்யணும்னு நினைப்பா உங்க அத்தை அப்படிங்கிறாங்க. என் பையனை வெளியெடுக்க தான் இவ்வளோ டீல் பேசுகிறேன் வைக்கேன் ஆகி போயிங்காங்க. அந்த சுதி என் வீட்டில் தான் என்ன மதிக்கலாம் வைக்கலாம் ஒன்றும் கிடையாது, அந்த பூக்காரிக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான், அப்படி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் இங்கே இருக்கிறதுக்கு ஐய வீட்டிலே இருக்கட்டும், அந்த சொத்து பற்றியாவது என் பையன் அனுபவிச்சுட்டு போவான், அவன் வரும்போது போகும்போது எனக்கு வெயிட்டாக செய்ய மாட்டானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் உனக்கு வெயிட்டாக செய்வான் அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க, ஆண்டி ரவிலாம் வந்து சம்மதிக்க மாட்டார் எனக்கு முதல்ல தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. முத்து மீனாவும் அவர் மனசை நல்லாவே மாற்றி வச்சுருக்காங்க, அவங்க சொல்ல தான் கேட்பாங்க, நீங்கள் பேசாமல் முத்து மீனாட்ட பேசுங்க அப்படிங்கிறாங்க.
ஏம்மா என் வீட்டுக்காரோடைய செராக்ஸ் தான் வந்து முத்து. என் வீட்டுக்காரர் குடும்பம் ஒன்றா இருக்கணும், குடும்பம் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி பாடின ராமாயணத்தையே பாடிட்டுருப்பார். அதே மாதிரி தான் முத்தும். சரிதானா? அவன் படிக்கலை, அவ்வளோதான். மற்றபடி அதே தான் சொல்லிகிட்டு இருப்பான். அவன்கிட்ட பேசலாம் வேலைக்கு ஆகாது. நம்ம என்ன பண்ணணுமோ அப்படி தான் பண்ணணும். மீனாவை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ரொம்ப ஓவராக காட்டினோம்னா கண்டிப்பாக ஸ்ருதி கடுப்பானா போவா அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணியும் விஜயாவும் அந்த பிளான் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு மறுபடியும் அண்ணாமலை வீட்டுக்கே போயிடுறாங்க. அண்ணாமலை பார்க்குறாரு. பார்த்துட்டு விஜயாட்ட பேச்சே விட்டுறாரு. ரோகிணிகிட்டையும் பேச்சே விட்டுறாங்க. மீனாவும் வந்து ஸ்ருதிக்கிட்ட பேசுகிறாங்க. மற்ற எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க. ரோகிணிகிட்ட மட்டும் பேச மாட்றாங்க. முத்து மீனாவும் இப்படியே இருக்குது. இந்த சூழ்நிலையில் சமையல் பண்ணி வைக்கிறாங்க. மீனாலாம் சாப்பிட்றாங்க, வைக்கிறாங்க. என்ன பிளான் பண்ணி இந்த ஸ்ருதிக்கும் மீனாவுக்கும் டர் பண்ணி விடலான்னு பார்த்தா ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி இப்படி நாட்கள் போயிட்டே இருந்துச்சுன்னா மனோஜ் வெளியே எடுக்க முடியாது. கிட்டத்தட்ட 6 நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஒன்றும் பண்ண முடியாதுலாம் சொல்கிறாங்க. சீக்கிரம் அவங்களுக்கு பணத்தை கொடுத்தா மட்டும்தான் இது பண்ண முடியும். என்னப்பா என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணணுன்னு தெரில. அவங்க மாமா இப்போ வெளில கிளம்பணுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புனோன்னே இவங்க 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. வீட்டில் இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ நம்ம வெளியே கொண்டு வரலன்னா இப்போவுமே கொண்டு வர முடியாதா அப்படிங்கிறாங்க. கொண்டு வர முடியாதா ஆண்டி? எங்கள் அப்பா இன்றைக்கி ரொம்ப நாள் இருக்கார். அதேமாதிரி மனோஜ் உள்ளே இருந்தாருன்னா கடையும் அவ்வளோதான். கடையும் அடைச்சே கிடக்கு. மனோஜ்கிட்ட தான் சாவி இருக்குது. இப்படி இருக்கும்போது இப்படி இருக்கா ஆண்டி, என்ன பண்ண ஆண்டி அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஏம்மா நம்ம வந்து ஸ்ருதியையும் ரவியையும் வீட்டுக்கு அனுப்புனா சரி வந்துடும்னு நம்ம பார்த்தா, இப்போ இவங்க இதுக்கு சரியாக வர்றது மாதிரி தெரியல. முத்து மீனாவையும் அனுப்பாத அளவுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு இவங்கள வச்சு லாபம் வரும்னு நினைக்காங்க. அதனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. என்னம்மா செய்கிறது? மனோஜ் தளபதி எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆண்டி மனோஜ் தளபதி எதுக்கு அப்படி இருக்கணும்? இன்னொரு வாய்ப்பு இருக்குது ஆண்டி. அப்படி என்ன வாய்ப்பு அப்படிங்கிறாங்க. ஸ்ருதியோட நகை எல்லாமே நம்ம வீட்டில் தான் இருக்குது. அந்த நகை எப்படியும் விலை மதிப்பு கூட தான் இருக்கும். வைர நகைலாம் வச்சுருக்காங்க. அவங்க அம்மா ஒரு வாட்டி பேசையில் சொன்னாங்க, ஒரு நகை மட்டுமே 10 லட்சம் அப்படின்னாங்க. கண்டிப்பாக அவங்க 5, 6 நகை வச்சுருக்காங்க. 30 லட்ச ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக அது வரும். அதை எப்படியாவது எடுத்தால் போதும் ஆண்டி. அதை எடுத்து வந்து நம்ம நைஸாக வந்து ஒரு விற்றாலும் சரி தான், இல்லை அடகு வச்சாலும் சரி தான், ஏதோ ஒன்று பண்ணலாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சொல்கிறேன். அந்த பணக்காரி வந்து அதை போட மாட்றா, அங்கங்கே தான் வச்சுருக்கா. சரி ரைட்டு, வேறு வழி இல்லை, இப்போ இதை செய்வோம். அதுக்கப்புறம் நாசுக்காக வந்து ஸ்ருதி வீட்டுக்கு அனுப்பிட்டு ரவியும் அனுப்பிட்டு சம்மந்திகிட்ட சொல்லி, சம்மந்தி இந்த இவ்வளோ பணத்துக்கு நாங்கள் வச்சுருக்கோம், அதை இதில் கழிச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கூட பேசிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக மெயின் கதை வச்சு அடைச்சிட்டு இவங்க நகையெல்லாம் எடுக்கிறாங்க. நகையெல்லாம் எடுத்து நேராக ஒரு கடையில் போய் விற்கிறதுக்கு போகிறாங்க. இவ்வளோ நகையும் பார்த்தோன்னா கடைக்காரருக்கு ரொம்பவே டவுட் ஆகிடுது. என்னம்மா இவ்வளோ நகை கொண்டு வந்திருக்கீங்க, கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் நாங்கள் என்ன சாதாரண நாள் நினச்சிங்களா? என் மருமக பெரிய கோடீஸ்வரி, அவன் நகை தான் அப்படிங்கிறான். அப்படியாம்மா, சரி உங்கள் ஐடி ப்ரூஃப் இருந்தால் தாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறாங்க. ஏம்மா இவ்வளோ நகை வைக்கிறீங்க, எங்களுக்கு யார் என்ன வரோன்னு தெரியல, நீங்கள் திருப்பி கேட்கும்போது கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான்னு சொல்லிட்டு ரோகிணி ஐடி ப்ரூஃபையும் விஜய் ஐடி ப்ரூஃபையும் கொடுத்துட்றாங்க. இப்படி கொடுத்துட்டு நகையை அளவு வச்சு பணத்தை வாங்கிடுறாங்க. பணத்தை வாங்கிட்டு 40 லட்ச ரூபா கையில் வச்சுருக்காங்க. வச்சுட்டு 10 லட்ச ரூபாயை கையில் வச்சுக்கிறாங்க. விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே அவங்க 50 லட்ச ரூபா தரேன்னு இருக்காங்க. அந்த டீல் முடித்தா 20 லட்சம் கிடைக்கும். இப்போ கையில் 10 லட்சம் இருக்குது. ஆக நான் பெரிய லட்சாதிபதி தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசில் பயங்கர கற்பனை இப்படியே இருக்குது. இந்த சூழ்நிலையில் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கடன்காரங்களுக்கெல்லாம் வந்து பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுறாங்க. எல்லாருமே ஓகேன்றாங்க. ஓகேன்னு சொன்னோன்னா அவங்க போய் பெட்டிஷன் வாபஸ் வாங்குறாங்க. மனோஜும் வெளில வந்துடுறாரு. மனோஜ் வெளில வந்தோடனே விஜயா சொல்கிறாங்க, டேய் உன்னை வெளில வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு தெரியுமா அப்படி இப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, அவங்க எல்லாருமே பெட்டிஷன் வாபஸ் வாங்கிட்டாங்க, வச்சுட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க, ஒரு பிரச்சனை கிடையாது, இன்னும் தண்டனை கிடைக்காது அப்படி இப்படின்னு சொன்னால் அந்த 30 லட்ச ரூபா பணத்துக்கு என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க என் பணக்காரி பேர் என் மருமவா அவனை நினச்சா 30 லட்ச ரூபா வாங்கினா வராது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அப்படியா, சரி மனோஜ் கடை ஆரம்பிக்கும் போது இப்படி தான் சொன்னீங்க, கடைசியில் பார்த்தா அது நம்ம பணமாக இருக்குது, இந்த பணம் உண்மையிலே ரோகிணியோட அப்பா அனுப்புனது தானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, எப்பா இதுவும் பொய் தான் அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் திருதுன்னு முடிக்காங்க. பொய்யா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க அப்பா உள்ளே இருக்கிற அவரே எப்போ அனுப்பணும், எப்படி அனுப்ப முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாடா, ரொம்ப விவரமாக பேச நினைப்பா, அவங்க அப்பா சொன்னாருன்னு சொல்லி வேறு ஒரு ஆள் அனுப்புனார் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சரி அவனுக்கு தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு குளிக்க பாட்டுறாங்க. அப்போ மனோஜ் கடைக்கு போகிறாரு. கடையில் வந்து எலியிலேருந்து எல்லாமே கூடு கட்டி கிடக்கு. அப்போ அதை பார்த்துட்டு மனோஜ் இதெல்லாம் சுத்தம் பண்ணணும், அதுக்கு ஆள் வேணும் அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாருங்கள்
நம்ம கையில் 5 பைசா காசு கிடையாது, சுத்தங்கத்தான் பண்ணணும், சரி வராது, நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இவங்களே பண்ணுறாங்க. மனோஜுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. நம்ம வேலையாட்களை வச்சு பண்ணோம், இப்போ இப்படி ஆயிடுச்சே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க சொல்கிறாங்க, விஜயா, மனோஜ் தான் கையில் ஒரு 1,00,000 வச்சுக்கோ, இதை சுத்தம் பண்ணு, வேலைக்கு ஆட்களுக்கு புதுசாக ஆள் எடு, நீ நல்ல மாதிரி வாடா. இந்த முத்து மீனா வந்து வீட்டில் பெரிய ஆளாக முளைக்கிறதுக்கு என்ன வேலையாக பார்க்குறாங்க. நம்ம வீடு உனக்கும் ஸ்ருதிக்கும் ரோகிணிக்கு மட்டும்தான், ஸ்ருதி ரவியும் இங்கே இருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டோட நான் அனுப்பிடுவேன், அதுக்குள்ளே வேலை பார்த்துட்ருக்கேன். அதனால் நீ கவலைப்படாடா கண்ணா, அம்மா இருக்குண்டா உனக்கு. இன்னும் அம்மா அக்கௌண்ட்டில் 9,00,000 இருக்குது. பிஸ்னஸ் டெவலப் பண்ணதுக்கு ஏதாவது பணம் வேணா அம்மா கையில் அம்மா தரேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு தான் தெரியுது, அந்த நகையை விற்று தானே நாங்கள் 2 பேரும் ரெடி பண்ணோம், இதை சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க. இப்படியா இருக்குது. ஸ்ருதி அம்மா வீட்டுக்கு வராங்க. வந்து சம்மந்தி, நாளை கழித்து கேரளாவில் என் தங்கச்சி மகளுக்கு கல்யாணம், அதுக்கு வந்து ஸ்ருதியை கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. சரி அவங்கள கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. மம்மி அப்படிங்கிறாங்க, இடி நாளை கழிச்சு அங்கே ஃபங்க்ஷனுக்கு சொன்னோம்ல வண்டியும் மாப்பிள்ளைட்டியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. போகணும்ல அப்படிங்கிறாங்க. சரிம்மா லீவ் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிடி வரும்போது வெறுங்கலத்தில் வராத, நாளைக்கு காலையில் வீட்டுக்கு முன்னாடி கார் வந்துடும் என்ன, நீ வந்து புறப்பட்டுரு அப்படிங்கிறாங்க. சரி மம்மி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை மறுநாள் காலையில் ஸ்ருதி வீட்டிலலாம் புறப்பட்டு காரில் வந்து வெளியே நிற்கிறாங்க. சம்மந்தி ஸ்ருதி புறப்பட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை புறப்பட்டுருப்போம்மா பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி அப்படின்ட்டு வராங்க. மம்மி அப்படிங்கிறாங்க. என்னடி வெறுங்கலத்தோடு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை மம்மி, நகையெல்லாம் தேடி பார்த்தேன் காணலை அப்படின்னது. நகையெல்லாம் காணலையா அப்படின்னுட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து ஸ்ருதியோட அம்மாவுக்கு சரியான கடுப்பு வருது. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க, திடீர்னு நகையை காணலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நகை நம்ம வீட்டில் நிறைய இருக்குது, ஆனால் ஓண்ட தந்த நகையை காணலை அங்கேயே அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. உடனே ஆமாம் மம்மி காணலை, நாங்கள் எங்கே தேடி பார்க்குறேன் என்னன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் தான் ஏகப்பட்டவங்க இருக்காங்க, வித்தியாசமாக களை வாங்குறவங்க, நான் ஷீட்டிங் பண்ணுறவங்க, இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கதை பண்ணுறவங்க எல்லாருமே இங்கே இருக்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. உடனே சம்மந்தி என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. விஜயா ஒன்றும் தெரியாத மாதிரி, சம்மந்தி என்ன பேசுகிறீங்க ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நடிக்காதீங்க, என் மகன் நகையை காணலை, இந்த வீட்டில் இருக்கவங்க தான் எடுத்திருக்காங்க, நகையை ஒழுங்கு மரியாதையாக ஸ்ருதி நகையை கொடுக்க சொல்லுங்கள், எங்கள் பொண்ணு நாங்கள் அவ்வளோ செல்லமாக வளர்த்தோம், அந்த பிள்ளைய வந்து நகையை நீங்கள் எடுத்து வேடிக்கை பார்க்கிங்க எல்லோரும் அப்படி இப்படின்னு என்னெல்லாமா பேசுகிறாங்க. இப்போ முத்து வராரு, மீனா வராங்க. மீனா நகையை எடுத்தால் கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் எதுக்குங்க ஸ்ருதி நகை எடுக்க போகிறேன் அப்படிங்க. நடிக்காதடி, இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், எல்லாமே என் மகன் நகையை வச்சு தான் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுதியா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாருமா மரியாதையாக பேசுங்க, நாங்கள் உழைப்பு நம்பி வாழ்கிறவங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவும் அதுக்கேற்றால பேசினா தான் வைக்க முடியும்னு சொல்லிட்டு, மீனா ஒழுங்கு மரியாதையாக வந்து ஸ்ருதி நகையை கொடு, இல்லை நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணியும் மீனா ஒழுங்கு மரியாதை கொடுத்துருங்க, அது சரி கிடையாது, நீங்கள் உங்கள் கைவரிசையை மற்ற இடத்துல காட்டுங்க, ஒரே வீட்டில் வாழ வந்த பிள்ளைகிட்டையாக காட்டுவீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. ரோகிணி வேங்கினது மறந்துடுச்சா, மரியாதையாக பேசுங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்லலை, ஆண்டி சொல்கிறாங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. மீனா ஒழுங்கு மரியாதை கொடு அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் பேசுறது நிப்பாட்டுறீங்களா அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. உடனே என்னம்மா என்ன அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. மம்மி நீ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வா, இந்த நகை எப்படி போச்சு ஏது போச்சுன்னு தெரியணும்ல, மீனா எடுக்கலன்னு எனக்கு 100% தெரியும், சரியா? மீனாவை பற்றியோ முத்தை பற்றியோ நல்லாவே தெரியும், தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம். ஆனால் மற்றவங்கள பற்றி நான் வந்து இங்கே வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அந்த புரிஞ்சவங்க யாருன்னு சொல்லி எல்லோரும் வெட்டு வளைச்சும் வேண்டாம், ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு அவங்க உள்ள வந்து என் கபோர்டில் யார் எடுத்தாங்கன்னு ரேகையெல்லாம் பார்ப்பாங்கள்ல. ரேகையும் என் ரேகையும் இருந்தால் பிரச்சனை கிடையாது, மற்றவங்க யார் ரேகை இந்த வீட்டில் ஒத்து போகுதுன்னு தெரிஞ்சிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பேசினோன்னே அப்படின்னு ஹலோ நான் என்ன பேசுகிறேன், ரிசர்வேஷன் தானே அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சுற்றி பாட்டுமா அப்படிங்கிறாங்க. விஜயா என்னத்தை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா பண்ண வேணாம், நம்ம வீட்டில் ஏற்கனவே பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, இப்போ தான் மனோஜ் வெளில வந்திருக்கான், இப்போ வந்து 4 அதிகாரிகள் வந்தாங்கன்னா பக்கத்து வீட்டில் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி இந்த நகை நான் போட போகிறதில்ல வைக்க போகிறதில்ல, இந்த நகை வந்து எங்கள் மம்மியோட நகை, நான் வந்து அதுக்கு பொறுப்பாக தானே செய்யணும், அது சரி வராது, அதான் வர சொல்லியிருக்கேன் வரட்டும் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி நல்லா இருப்போம்மா, அந்த அதிகாரியை வர வேண்டாம்னு சொல்லி மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. அந்த நகையை எடுத்தது நானும் ரோகிணியும் தான், மனோஜை வெளில கொண்டதுக்கு எங்களுக்கு வழி தெரியல, அதனால தான் இது பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஆண்டி உங்களுக்கு வெக்கமாக தெரியலையா, வெக்கமாக தெரியலை, ஏன் நகையை எடுத்திருக்கீங்க, அதுவும் என்ன கேட்காம என் ரூமுக்கு வந்து அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி அம்மா சொல்கிறாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட கூசலையா சம்மந்தி அப்படிங்க. சம்மந்தி நான் அதை உங்களுக்கு பிறகு பேசி புரிய வைக்கிறேன், நீங்கள் புரியலாம் வைக்க வேண்டாம், ஸ்ருதி இப்படி ஒரு வீட்டில் நீ இருக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மம்மி எதுக்கு எடுத்தாலும் எழுதி சொல்லிக்கிட்டு இருக்காத, நான் பேசுகிறது முதல்ல கேளு,
நீங்கள் மீனாவை சம்மந்தமில்லாத ஆளை சொல்கிறீங்க, மீனாவை மாட்டி விட்டு நீங்கள் தப்பிக்கலான்னு பார்க்குறீங்க, உங்களை நான் உள்ள வைக்கட்டுமா இந்த நகையை களவாண்டதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோகிணியும் விஜயாவும் திருன்னு முழிக்காங்க. மனோஜுக்கு அப்போ தான் புரியுது, நம்மளை வெளியே எடுக்கிறதுக்கு அம்மாவும் ரோகிணியும் ஸ்ருதி நகையை தான் ஆட்டை போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஸ்ருதி நல்லா இருப்பேன், நான் 1 மாதத்தில் உன் பணத்தை தந்துடுறேம்மா, பணமா நகையாக வேணும் அப்படிங்கிறாங்க. 1 மாதத்தில் உனக்கு நகையை தந்துடுறேன், எங்கள் மாமா 1 மாதத்தில் வெளியே வந்துடுவார், நான் 1 மாதத்தில் உனக்கு நகையை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மனோஜுக்கு பொறுப்பு கேட்காரு. பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி அம்மா சொல்கிறாங்க, ஏண்டி நகை போனால் போயிட்டு போட்டோம், இந்த வீடு உனக்கு சரியில்லடி, பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்துடு அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ஏம்மா இந்த நகையை நான் வாங்கி தந்துட்டு இங்கே இருக்கணுமா நம்ம வீட்டுக்கு வரணுமா நான் முடிவு பண்ணுறேன், அது வரை நீ கிளம்புமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சுதா கடுப்புலேயே விட்டு வெளில போகிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.